பக்தியா பரமயா வாபி பிரபத்யா வா மகாமதே பிராப்யோஹம் நான்யதா பிராப்யா மம கைங்கரிய லிப்சுபிஹி. ஒன்று கடினமான பக்தி யோகத்தினால் என்னை வந்து அடையலாம், அல்லது எளிமையான பிரபத்தி யோகத்தினால் என்னை வந்து அடையலாம். ஒன்று பக்தி அல்லது பிரபத்தி. இந்த இரண்டு வழிகளை தவிர்த்து என்னை அடைவதற்கு வேறு ஒரு வழிமுறை இல்லை என்பதை பெருமாள் வெகு அழகாக நாம் நன்கு அறியும்படியாக சந்தேகமர ஐயம் தெரிவர சொல்லிவிட்டார். நாதமுனிகள் பக்தி யோகத்தில் சிறந்தவராக திகழ்ந்ததினால் அன்றோ மூலும் தவ நெறி மூட்டிய நாதமுனிகளே என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நாதமுனிகளின் புகழ் பாடினார். மூலும் தவ நெறி மூட்டிய, தவநெறி என்பதற்கு என்ன பெயர்? பக்தி யோகம் என்பது பெயர். அன்ன ஆகாரம் இல்லாமல் அநேக வருட காலங்கள் நம்முடைய புலன்களை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு நாம் பகவானை குறித்து தியானம் செய்வதற்குத்தான் பக்தி யோகம் என்பது பெயர். ஆனால் பிரபத்தியை எப்படி புரிந்து கொள்ளலாம்? தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றுதல் அரிது என்கிறாரே தெய்வ புலவர் திருவள்ளுவர். தனக்கும் தன் தன்மை அறியான், அதாவது ஒத்தாரம் மிக்காரம் இளையாய மாமாயன் என்னும்படியான பரமாத்மா அவனுடைய திருவடிவாரத்தை வந்து சேர்ந்தால் தான் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் தாழ் சேர்வது என்பதுதான் சரணாகதி, தாழ் சேர்வது என்பதுதான் பிரபத்தி. இதைத்தான் அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமம. கடற்கரையில் ராமபிரான் விபீஷணனை தான் ஏற்றுக்கொள்வதற்காக சூழலித்து சொன்ன வார்த்தை. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், எத்தகைய ஒரு பாபத்தை செய்தவனாக இருந்தால் கூட என்னிடத்தில் அபயம் என்று ஒருவன் வந்தானேயானால் அவனை ரட்சிப்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்றால் பரமாத்மா. அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமம. அவனுடைய கொள்கை, எம்பெருமானுடைய கொள்கை வெகு விசேஷமாக கடற்கரையில் உத்கோஷிக்கப்பட்டது. அதே போன்று பரமாத்மா தான் கணனாக பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்யும் பொழுது 18 அக்ஷோகினி சைன்யத்தின் நடுவில் நின்று சூளுரைத்த ஒரு வார்த்தை, அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதா. எத்தகைய ஒரு பாபத்தை செய்தவனாக இருந்தாலும் அந்த பாபத்தை பார்த்தவருடைய கர்ம வினைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், ஏனென்றால் அதிலிருந்து உன்னை விடுதலை செய்து உன்னை ரட்சிப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று தொட்டு காட்டிய திருமேனியாக பார்த்த சாரதியினுடைய சேவையை நாம் சேவிக்கின்றோம். வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி அவர் என்று ஆழ்வார்கள் இதைத்தான் கொண்டாடுகிறார்கள். இப்படி அவன் சொன்ன வார்த்தையின் பொருளை உணர்ந்தோமையால் பிரபத்தி என்பதாக இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை செய்கின்றோம். இல்லை என்றால் நம்மால் இந்த பிறவி பிணியில் இருந்து மீளவே முடியாது. மறுபடியும் மறுபடியும் பிறவியினுள்ளே பிறந்து பிறந்து தட்டுத்தாவற்று தடுமாறி அழுக்கடைந்து நாம் நம்முடையதான ஜென்மாவை நாம் வீணாக்கி கொண்டே இருக்கலாம். எனவே பிரபத்தி என்பது உயர்ந்த சாஸ்திரம், சரணாகதி என்பது உயர்ந்த சாஸ்திரம். அந்த சரணாகதியை செய்வதனால் ஒரு முறை உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை என்னும்படியாக ஒரு முறை அந்த திருவடிவாரத்தில் ஆத்மாவை சமர்ப்பித்து விட்டோம் என மார்பிலே கை வைத்து உறங்குமா போல எந்த விதமான கவலையும் இல்லாமல் நாம் சௌக்கியமாக இருக்கலாம். இது பிரபத்தி சாஸ்திரம். பக்தி யோகத்தை தான் பெற்றார் திருக்குறுகை காவலப்பன். நாதமணிகளைப் போலவே யோகாபியாசத்தில் தலை சிறந்து விளங்கினார். ஆனால் உய்யக்கொண்டார் என்னும் இந்த சுவாமி மணக்கால் நம்பினுடைய ஆச்சாரிய புருஷர் சுவாமி, ஒருவன் பிணம் இருக்கும் பொழுது மனம் புரியலாமோ என்று கேட்டான். ஒரு வீட்டில், ஒரு இல்லத்தில் இறந்த உடல் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் மங்கள காரியங்களை செய்ய முடியுமோ? செய்வதற்கு அனுமதி உண்டோ? அல்லது யாராவது விரும்புவார்களோ? அதுபோன்று தான் தற்பொழுது இந்த தேகத்தை எப்பொழுது விடுவது, எப்பொழுது பகவானுடைய பாதார விந்தங்களை அடையப் போகின்றோம், கதா கதா எப்பொழுது எப்பொழுது என்பதாக புரட்சிக் கொண்டிருக்கும் பொழுது உடனேயே இந்த ஏதம் தேகாவசானயமாம் தத்வாரம் பிராபய சுயம் என்னப்பனே பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா, இந்த தேகம் முடிந்த வளவில் உடனே உன்னுடைய சரணாரவிந்தத்தில் சேர்த்துக்கொள் என்று ஒரு தாபத்தில் இருக்கும் பொழுது இருபுறமும் பற்றி எறியக்கூடியதான கட்டையின் நடுவில் ஒரு புழு மாட்டிக்கொண்டது என்றால் அந்த புழுவின் நிலை எப்படி இருக்கும்? இருபுறமும் பற்றி எறியக்கூடியதான ஒரு கட்டையின் நடுவில் ஒரு புழு மாட்டிக்கொண்டது என்றால் அதனால் எப்படி வெளியேற முடியும்? இதைத்தானே நம்முடைய பெரியோர்கள் இருதலை கொள்ளி இரும்பு என்கிறார்கள். அதுபோன்று இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி திணறி வெளியேறுவதற்கு வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்றோ ஒரு நாள் பலிக்க வேண்டிய பக்தி யோகத்தை செய்வதா? இல்லை சுவாமி, நான் பிரபத்தி சாஸ்திரத்தை தான் அறிவதற்கு விரும்புகிறேன். தங்களுடைய திருவாக்கிலிருந்து எனக்கு பிரபத்தி சாஸ்திரமாகிற உயர்ந்த அந்த சரணாகதி அர்த்தம் உபதேசிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்க உடனே நாதமணிகள் கூறினார், கடினமான பக்தி யோகம் எல்லோருக்கும் சுலபமான பிரபத்தி யோகம். இதில் இந்த கலியுகத்தில்
விரைந்து செயல்படக்கூடியது, நம்மால் செய்வதற்கு எல்லா விதத்திலும் சக்தி சாமர்த்தியம் உடையது பிரபத்தி என்னும் உயர்ந்த சாஸ்திரம், உயர்ந்த மார்க்கம். அதனை நீர் உவந்து ஏற்றுக்கொண்டதினால் நீர் இதனை உய்யக் கொண்டீரோ என்று கேட்டார். நீர் இதனை உவந்து ஏற்றுக்கொண்டீரே, அதனால் நீர் உய்யக் கொண்டீரோ என்பதாக நாதமணிகள் அருளி செய்தாராம். அது முதற்கொண்டு அந்த மகாத்மாவிற்கு உய்யக் கொண்டார் என்னும் திருநாமம் உண்டானதாக இப்படியும் பெரியோர்கள் ஸ்வரசமாக நிர்வாகம் செய்வது உண்டு. எல்லாம் ஒரு அனுபவம் தானே. பகவத் ராமானுஜருடைய சரித்திரமே நமக்கு ஒரு அனுபவம். அது தவிர அனுஷ்டானம், பிராக்டிகல். தியரி பிராக்டிகல் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போன்றுதான் சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அந்த திருக்குறுகை காவலப்பன் அவர் யோகத்தில் திளைத்திருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் யோகத்தில் திளைத்திருக்கிறார். ஒரு சமயம் ஆளவந்தார் திருக்குறுகை காவலப்பனை சேவிப்பதற்காக வருகிறார். தன் பாட்டனாரிடம் பயின்றவர் அல்லவா இவர். தன் தந்தையாரின் சதீர்த்தர், சதீர்த்தர் என்றால் கிளாஸ்மேட் என்பது பொருள். அத்தகைய ஒரு பெரியோரை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதாக ஆளவந்தார் திருக்குறுகை காவலப்பனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார். அப்பொழுது வந்த சமயத்தில் திருக்குறுகை காவலப்பன் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். நாதமணிகள் உபதேசம் செய்த வகையில் உயர்ந்த பக்தி யோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒருவர் ஜபம் தபம் செய்யும் பொழுதோ அல்லது உறங்கும் பொழுதோ நாம் சென்று அதற்கு தடை ஏற்படுத்தலாமா? அமைதியாக இருக்க முடிந்தால் இருக்க வேண்டியது, அல்லது அந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டுமே தவிர்த்து அதை நாம் கெடுக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது அல்லவா? எனவே ஆளவந்தார் திருக்குறுகை காவலப்பன் யோகாபியாசம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர் அறியாமல் அவருக்கு பின்புறத்தில் நின்று கொண்டிருந்தார். முன்புறமாக சில சிஷ்யர்கள் இருந்தார்கள். யார் வந்திருக்கிறார்கள், யார் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தான் செய்வதை இவர்கள் யார் யார் ஆங்காங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்ப்பவர்கள் இல்லையே மகான்கள். அவர்களுக்கு பகவத் பக்தி சித்தித்தது என்றால், பகவத் அனுபவம் சித்தித்தது என்றால் அப்படியே ஆனந்தமாக அதில் லயித்திருப்பார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் வாய்ப்பினை அவர்கள் உபயோகித்துக் கொள்வார்கள். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல் இலகு சுடர் இலகு விலக மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் குணிசாரங்கள் உன் சங்கதை வாழ அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்னும்படியாக ஹிருதய புண்டரீகத்தில், ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடன் இரண்டரை கலந்து அந்த பரமாத்ம தியானத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நம்மை யார் பார்க்கிறார்கள், யார் வந்திருக்கிறார்கள், யார் நமக்கு எதிராக அமர்ந்திருக்கிறார்கள்? ஜபம் செய்து கொண்டு நாம் ஜபம் செய்வதை இவர்கள் பார்க்கிறார்களா என்பதாக பார்ப்பவர்கள் இல்லையே மகான்கள். ஆளவந்தார் அமைதியாக இவருக்கு பின்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறார். சற்று நேரம் கழித்து திருக்குறுகை காவலப்பன் கண் திறந்து பார்த்து முன்புறத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த கூட்டத்தில் சொட்டை குலத்தை சேர்ந்தவர்கள் எவரால் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். இரண்டொரு உபன்யாசங்களுக்கு முன்பாக அடியேன் அனுசந்தித்த அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் அனுசந்தானம் செய்கிறேன். விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜின்மகஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹா. யமுனா நதிக்கும் யாமுனாச்சாரியருக்கும் ஒரு ஒப்புமை வேதாந்தரேஷனாலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யமுனாச்சாரியருக்கும் யமுனா நதிக்கும் யாமுனாச்சாரியர் என்னும் ஆளவந்தாருக்கும் ஒரு ஒப்புமை. யமுனா நதியில் கிருஷ்ணனுக்கு ஆதரவு அதிகம், அதுபோன்று யாமுனாச்சாரியரிடத்திலும் கண்ணனுக்கு ஆதரவு அதிகம். அந்த யாமுனாச்சாரியரிடத்தில் கண்ணனுக்கு என்ன ஆதரவு, அதுதான் இப்பொழுது விளக்கக்கூடிய இந்த சம்பவம். திருக்குறுகை காவலப்பன் கண் திறந்து பார்த்து, இங்கு யாராவது சொட்டை குலத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்களா என்று கேட்க, பின்புறத்தில் நின்றிருக்கும் ஆளவந்தார் உடனே முன்புறமாக ஓடி வந்து, அடியேன். யார்? யாமுனாச்சாரியரா? அடியேன். எங்கள் ஆச்சாரியருடைய திருப்பேரனாரா? ஆம் சுவாமி. பிதாமகம் நாதமுனின் விலோக்கிய ஆளவந்தார் அருளி செய்வார். அந்த நாதமுனியின் பிரபாவம் எத்தகையது, எத்தகையது!
நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம். நாதமுனிகள் இருப்பதினால் என்றோ நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்னும் இருமாப்பு நமக்கு உண்டாகின்றது. நாதமுனிகள் நாதோபக்யம் பிரவருத்தம் பகுவிருபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி. சுவாமி தேசிகன் சாதிப்பார், நாதோபக்யம் பிரவருத்தம். இந்த சம்பிரதாயம் நாதனால் ஆரம்பிக்கப்பட்டது, லக்ஷ்மிநாதனால் ஆரம்பிக்கப்பட்டது, நாதமுனிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. பகுவிருபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி. அடுத்தது அது போஷிக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டது யாரால்? யமுனை துறையுடைய உத்தமமான கிரந்தங்களினாலே. திராத்தம் சம்யக் யதேந்திரிஹி. அடுத்தது யதிராஜரான சுவாமி ராமானுஜராலே நன்கு மின்சார வேலி போட்டதை போன்று காப்பாற்றப்பட்டது. இதமகில தவ கரிசனம் தரிசனம் நகா. அறியாமை என்னும் இருளகற்றும் சூரியனாக இதமகில தவ கரிசனம் தரிசனம் நகா. அலிட்ரேஷன், அனுப்பிராசம், சொற்றொடர்ச்சி. இதமகில தவ கரிசனம் தரிசனம் நகா. இது அனைத்து விதமான அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடிய தரிசனம். தரிசனம் நம்முடைய ராமானுஜ தரிசனம். இதுதான் உயர்ந்தது என்பது நிதரிசனம். எங்கள் நாதமுனிகள் ஆச்சாரியரான நாதமுனிகளுடைய திருப்பேரனரா யமுனாச்சாரியரா வந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், முன்புறம் வாருங்கள் என்று திருக்குறுகை காவலப்பன் நாதமுனிகளை அழைக்க ஆளவந்தார் முன்புறத்தில் வந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளவந்தாரை போல நமக்கும் ஒரு சந்தேகம். சுவாமி யோகம் செய்யும் பொழுது கண்மூடி தியானித்துக் கொண்டிருந்தார். யார் வருகிறார் யார் செல்கிறார் என்பதாக அவர் கண்களை திறந்து பார்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஆளவந்தார் தான் வந்ததை தெரியப்படுத்தாமல் திருக்குறுகை காவலப்பனுக்கு பின்புறத்தில் தான் இருந்தார், முன்புறத்தில் வரவில்லையே. திருக்குறுகை காவலப்பின் பின்புறத்தில் தான் இருந்தார். தனக்கு பின்னாடி இருப்பவரை இவர் எப்படி அறிந்தார்? ஒருவேளை ஆளவந்தார் வந்திருந்ததை, வரப்போவதை ஏற்கனவே குறுகை காவலப்பன் அறிந்திருந்தாரா? ஆளவந்தார் உள்மனதில் எழுந்த அந்த கேள்விக்கு நாமும் விடை காண காத்திருக்கிறோம்.